குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்செஸ்டர் ஹீலிங்ல இன்னைக்கு 11th டே. அஸ் பர் பிளான் இன்னைக்கு தான் நம்மளுடைய ஃபைனல் டே. நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து 11th டே வரைக்கும் 10th டே வரையும் பண்ணதுல இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு நாள். 11th டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாள். நம்ம ஃபர்ஸ்ட் டேல நம்மளுடைய முன்னோர்களை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக ரிமெம்பர் பண்றதுக்காக ஹீலிங் பண்ணோம். அவங்களுக்கு கிராட்டிடியூட் கொடுத்தோம். போனோம் பண்ணினோம். அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் நினைச்சு நம்மளுடைய முன்னோர்கள் கேரி பண்ணிட்டு இருந்த பெயின், ஸ்ட்ரகிள்ஸ், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பஞ்சபூதங்கள் உதவியோட நம்ம ஹீல் பண்ணோம். நம்மளுடைய ஃபேமிலி சிஸ்டம்ல இந்த லீனேஜ்ல நிறைய பேர் வந்து மிஸ் ஆயிருந்த, நிறைய பேர் விடுபட்டு நம்ம நினைக்காம அவங்கள ப்ரே பண்ணாம நிறைய பேர் வந்து இந்த சிஸ்டம்லயே வந்து மிஸ் ஆயிருந்திருப்பாங்க. அவங்க கிட்டயும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்களையும் வந்து நம்ம எவ்ரிடே நினைச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு லூனார் எக்லிப்ஸ் டே, சந்திர கிரகணம். நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நிலவுக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபீமேலுக்கு மட்டும்தான் வந்து womb இருக்கு, அதாவது கர்ப்பப்பை, கிரியேஷன் எனர்ஜி இருக்கு, மேல்ஸுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் வந்து உங்களுடைய கர்ப்பப்பையை நினைச்சுக்கோங்க. ஆண்கள் வந்து உங்களுடைய அடி வயிற்று பகுதி, அந்த கிரியேஷன், அங்க இருக்கிற கிரியேஷன் எனர்ஜியை நீங்க நினைச்சுக்கோங்க. சேக்ரல் சக்ரா, நம்மளுடைய சுவாதிஸ்தானா சக்ராவை நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஹீலிங்ஸ்ல இந்த பௌர்ணமி நிலால இருந்து கோல்டன் ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி நம்மளுடைய ஊம் ஸ்பேஸ் அதை வந்து நம்ம ஹீல் பண்ண போறோம். இது மூலமா நம்மளுடைய மூலமா நம்மளுடைய முன்னோர்கள், ஆன்சிஸ்டர்ஸ், ஆல் த ஃபெமினைன் எனர்ஜி, நம்மளுடைய பெண்கள் அத்தனை பேருக்கு, ஒவ்வொரு தாய்மார்களையும் நம்ம நினைச்சு அவங்களுக்காக வந்து இன்னைக்கு ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன்னொன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு படுத்துக்கணும்னு தோணாலும் படுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பொசிஷன்ல நீங்க இருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களோ அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரிலாக்ஸ்டா, ரொம்ப காமான மைண்ட் ஸ்டேட்ல உட்காந்துக்கோங்க, படுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்கீங்க. ஒரு ஹீலிங் எனர்ஜி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேஸ், ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சேஃப்டியை உங்ககிட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், டேக் அ டீப் breath in, gently breathe out, longer exhale, inhale, longer exhale. இன்னைக்கு நம்ம பண்ண போற மெடிடேஷன்ல நம்ம வந்து நம்மளுடைய மூன் எனர்ஜி கூடயும் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸையும், இன்ஃபினைட் பவர், இவ்வளோ ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஊம் ஸ்பேஸோட இன்ஃபினைட் பவரை வந்து நம்ம பிளஸ்ஸிங்ஸா வந்து ரிசீவ் பண்ணிக்க போறோம். வெதர் நீங்க ஃபீமேலா இருந்தா உங்களால அந்த பிசிக்கல் ஊம்பை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் மேல், just create, just visualize the creative center of being. Your sacral chakra is alive now, waiting to be remembered. இப்போ நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற எல்லா பெயின்ஸையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம். எதெல்லாம் வந்து நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் உதவியும் இல்லாம நம்ம கிட்ட நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கோ அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம். நம்மளுடைய ஓன் பவரை, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிலீஸ் பண்றது மூலமா நம்மளுடைய ஓன் பவரை வந்து நம்ம ரீக்ளைம் பண்ண போறோம். நம்மளுடைய ஓன் ட்ரூத்தை, நம்மளுடைய ஓன் வாய்ஸை வந்து ரீக்ளைம் பண்ண போறோம். இந்த பவர்ஃபுல்லான ஒரு ஹீலிங் எனர்ஜி, ஹீலிங்
மூலமா இன்னைக்கு வந்து நம்மளுடைய பவர்ஃபுல்லான ஹெல்த்தை ரீக்ளைம் பண்ண போறோம், வெல்த்தை ரீக்ளைம் பண்ண போறோம். நம்மளுடைய ஒரு ட்ரூ செல்ஃப், ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு எனர்ஜியை வந்து நம்மளுடைய பர்த் ரைட்டான இந்த மாதிரி ஹெல்த், வெல்த், ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை இந்த ஹீலிங் மூலமா நம்ம ரீக்ளைம் பண்ண போறோம். So take a deep breath in once more. Exhale slowly. Once again, take a deep breath in. Exhale slowly. நீங்க பிசிக்கலா எந்த பிளேஸ்ல இருந்தாலும், மேபி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், எந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல அபார்ட்மெண்ட்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஃபீல் த எர்த். பூமியோட அந்த எனர்ஜியை வந்து, பூமியை வந்து உங்களோட பிரசன்ஸ், பூமியோட பிரசன்ஸ், பூமியோட எனர்ஜியை, மதர் எர்த்தோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணுங்க. உங்களை வந்து நம்மளுடைய பூமி தாய் நம்ம எல்லாரையும் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. மதர் எர்த்தோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணுங்க. மதர் எர்த்தோட பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை மூச்சு உள்ள இழுக்கும் பொழுதும் உங்களுடைய ஸ்பைன்ல இருந்து ஒரு வேர்கள் உருவாறத கவனிங்க. பல வேர்கள் உருவாகி மதர் எர்த் கூட, இந்த பூமி மண்ணு கூட, சாயில் கூட ஒரு டீப் கனெக்ஷன் கிரியேட் ஆறத விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸோ இது உங்களுடைய ஊம்புக்கும் மதர் எர்த்துக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இந்த ஸ்பேஸை ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய ஊம் ஸ்பேஸை, பிசிக்கல் ஊம் ஸ்பேஸ் ஆர் த கிரியேஷன் ஸ்பேஸ் வித்தின் யூ, அதை ஃபீல் பண்ணுங்க. இங்க தான் வந்து புது ஹீலிங் எனர்ஜி கிரியேட் ஆக போகுது, வெல்த் கிரியேட் ஆக போகுது. இந்த ஹோம் ஸ்பேஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹோம். இங்க இருந்து தான் நம்ம எல்லாரும் வந்தோம். நம்மளுடைய அம்மா உடைய ஊம்ல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ். இப்போ உங்களுடைய கிரவுன் சக்ராக்கு மேல, உங்களுடைய தலைப்பகுதிக்கு மேல ஒரு பெரிய ஃபுல் மூன் ரொம்ப அழகா அவ்வளோ க்ளோஸா இருக்கு உங்ககிட்ட. அவ்வளோ ஹீலிங் எனர்ஜி, அந்த கோல்டன் எனர்ஜியோட அவ்வளோ ஒரு குளுமையான சில்லான இந்த மூன் உங்களுடைய கிரவுன் சக்ராக்கு மேல இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. அதோட க்ளோனஸ், அதோட அந்த குளுமையான உணர்வு, அதை உங்களால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ உங்க பாடி ஃபுல்லும் நல்ல சில்லாறத உங்களால ஃபீல் பண்ண முடியுது. உங்க பாடி ஃபுல்லும் லேசாறத ஃபீல் பண்ண முடியுது. டைட்டா இருக்கிற இடம் எல்லாம் அப்படியே மென்மையாகி உங்களால நிலாவோட எனர்ஜியை உங்களால கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண முடியுது. நிலாவோட கோல்டன் லைட் உங்க மேல ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுடைய உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் பாதம் வரை இந்த கோல்டன் எனர்ஜி உங்களை, மூன் எனர்ஜி உங்களை ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. நீங்க கிரவுன் சக்ரா மூலமா மதர், சாரி, சேக்ரல் சக்ரால இருந்து நீங்க மதர் எர்த் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கிரவுன் சக்ரால இருந்து நிலவு கூட கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. உங்களை சுத்தி மூன் லைட் கோல்டன் கலர்லயும் சில்வர் கலர்லயும் ஜொலிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்றத ரிப்பீட் பண்ணுங்க. ஐ கால் மை மாம். உங்களுடைய அம்மா, உங்களுடைய அம்மாவை உங்க முன்னாடியோ இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய அம்மா, உங்களுடைய, அதே மாதிரி உங்களுடைய பாட்டி, உங்களுடைய அம்மாவுடைய அம்மா, உங்க பாட்டியோட அம்மா, உங்களுடைய கொள்ளு பாட்டியோட அம்மா, இப்படி அத்தனை அத்தனை ஃபீமேல்ஸும்
உங்கள சுத்தி அத்தன ஃபீமேல்ஸ் முதல்ல இந்த ஜெனரேஷன்ல உருவான அந்த ஃபெமினைன் அந்த தாயிலருந்து, அந்த அம்மாலருந்து இப்போ வரைக்கும், உங்களுடைய ஜெனரேஷன்ல இப்போ இருக்கிற அந்த ஃபீமேல் வரைக்கும் எல்லாரையும் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. அப்படியே இவங்க எல்லாரும் அத்தன லட்சக்கணக்கான ஃபீமேல்ஸும் உங்கள சுத்தி இருக்கிற மாதிரி, நீங்க நடுவுல இருக்கிற மாதிரியும், நிலாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அத்தன பேரு மேலயும், அந்த கோல்டன் ஹீலிங் எனர்ஜி எல்லார் மேலயும் கவர் ஆற மாரியும் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல வந்திருந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அவங்களோட சைலன்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்கு. அவங்களோட எவ்வளவோ சாக்ரிஃபைசஸ் இருக்கு. அவங்க வெளியில சொல்லாத எவ்வளவோ ஒரு ட்ரூத் இருக்கு. எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத எவ்வளவோ எமோஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ உங்கள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு இந்த ஃபீமேல் கிட்டயும், இந்த ஃபெமினின் கிட்டயும், இந்த எனர்ஜி, இந்த கிரியேஷன் எனர்ஜி கிட்டயும், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேஸும், இந்த ஒவ்வொரு ஃபெமினினும் தான் வந்து எவ்வளோ பெரிய உங்களோட ஜெனரேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணி உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு அம்மாவையும் பார்த்து, உங்களுடைய பாட்டி, கொள்ளு பாட்டில இருந்து முதல்ல இந்த பூமியில உருவான, உங்களோட தலைமுறையில உருவான அந்த பர்சன்ல இருந்து இப்போ உள்ள பர்சன் வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணி, ஐ see யூ, நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் விஷுவலா. நான் உங்களை ஹானர் பண்றேன். உங்களுடைய ஃபேட்டை, உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை, உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், கோவம், வெறுப்பு, அன்ஸ்போக்கனா இருந்த எமோஷன்ஸ், அது மாதிரி அத்தனை விஷயங்களையும் நான் ஹானர் பண்றேன். நான் உங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். உங்களுடைய பெயின்ஸ், உங்களுடைய சைலன்ஸ், உங்களுடைய ட்ரூத் அத்தனையும் நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன். நீங்க இது மாதிரி அவங்க கூட கனெக்ட் பண்ணி பேசும்போது அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப கனிவா உங்களுடைய அன்பை அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்றதையும், உங்களுடைய வார்த்தைகளை அவங்க வந்து லிசன் பண்றதையும் விஷுவலைஸ் பண்ணுங்க. இங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மதர் கிட்ட இருந்தும், ஃபெமினைன் கிரியேஷன் கிட்ட இருந்தும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன் உங்களுடைய ஓம் ஸ்பேஸ்ல இருந்து அவங்களுக்கும், அவங்களுடைய ஓம் ஸ்பேஸ்க்கும் கிரியேட் ஆகிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஓம் ஸ்பேஸ்ல இருந்து லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கு, உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிற லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் கிரியேட் ஆயிருக்கிற இந்த பியூட்டிஃபுல் கனெக்ஷனை ஃபீல் பண்ணுங்க. இங்க இருந்து தான், இந்த ஓம் ஸ்பேஸ்ல இருந்து தான் நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ரென்த், இந்த பவர் இங்க இருந்து தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கனெக்ஷன் நீங்க ஃபீல் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபெமினைன் எனர்ஜியும், உங்களுடைய லீனேஜ்ல இருந்த ஒவ்வொருத்தரும் உங்களை பிளெஸ் பண்றதை விஷுவலைஸ் பண்ணுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணி, நான் இவ்வளோ நாளா கேரி பண்ணிட்டு இருக்கிற எல்லா பெயினையும் நான் இப்போ ரிலீஸ் பண்றேன். என்னோட பேர்டன் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்றேன். ஸோ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நீங்க கேரி பண்ணியிருக்கலாம். ஷேம், கில்ட், ஆங்கர், ஃபியர், இது மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட சர்வ் பண்ணாம, ஹெல்ப் பண்ணாம இருந்ததோ, அது எல்லாமே வந்து இந்த எனர்ஜியாலையும், லைட்டாலையும், உங்களுடைய ஸ்பேஸ்ல இருந்து கிரியேட் ஆயிருக்கிற எல்லா ஃபெமினைன் எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த கனெக்ஷனாலையும் எல்லாமே வந்து கரைஞ்சு போறத ஃபீல் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும். எதெல்லாம் வந்து உங்களுடைய எனர்ஜியில நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அஸ் அ சைல்டு, உங்க உங்களுடைய அம்மாக்கள் எல்லாரும் முன்னாடி இருக்காங்க. அஸ் அ சைல்டா யூ ஒன்லி ரிசீவ் லவ், ரெஸ்பெக்ட், ப்ராஸ்பெரிட்டி, abundance, குட் ஹெல்த், குட் ரிலேஷன்ஷிப், ஹாப்பி லைஃப்.
ஸோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகாத எல்லாமே வந்து அப்படியே கரைஞ்சு போறத ஃபீல் பண்ணுங்க. பாடி ரொம்ப ரொம்ப லைட்டாவும், மனசு ரொம்ப ரொம்ப லைட்டாறதையும் ஃபீல் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஐ கிளைம் மை பவர் பேக். நான் என்னுடைய முழுமையான பவரை, முழுமையான மகிழ்ச்சியை, முழுமையான ஆரோக்கியத்தை, முழுமையான செல்வத்தை, செல்வ வளத்தை, நல்ல உறவுகளை ஈர்க்கிறேன். I call my voice back. I call my worth back. I call my womb's freedom back. உங்களுடைய womb ஸ்பேஸ்ல இருக்கிற இந்த பவர்ஃபுல்லான லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. நீங்க எதெல்லாம் பவர் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க பவர் நினைக்கிறது உங்களுடைய கான்ஃபிடென்ஸா இருக்கலாம், ஒரு நல்ல ஹெல்த்தா இருக்கலாம், நல்ல உறவுகளா இருக்கலாம். ஸோ எதெல்லாம் நீங்க பவர்ஃபுல் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுடைய womb ஸ்பேஸ்ல உங்க பிளெஸிங்ஸ் தான் வந்து வரத ஃபீல் பண்ணுங்க. I'm powerful. I'm magnetic. I am creation. இப்படிங்கிறத இந்த வார்த்தைகளை திரும்பி திரும்பி அஃபர்ம் பண்ணுங்க. இப்போ ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு எனர்ஜி. நீங்க அவ்வளோ ஒரு நம்ம எதையுமே சேஸ் பண்ண தேவையில்லை. வி ஆர் மேக்னெட்டிக், வி அட்ராக்ட். எல்லா விஷயங்களையும் நீங்க அட்ராக்ட் பண்ற அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு பவர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க எதெல்லாம் உங்களுடைய பவர் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க கூட தான் இருக்கு. உங்களுடைய ஹோம் ஸ்பேஸ்ல இருந்து உங்க பாடி ஃபுல்லும் ரேடியேட் ஆகுற இந்த கோல்டன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க தான் வந்து உங்களுடைய லைஃபோட ஒரு வெல்த் சோர்ஸ். நீங்க தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு ரேடியண்டான, ஒரு ஹெல்த் இருக்கிற ஒரு வெசல் மாதிரி நீங்க தான். ஐ ஆம் த வெசல் ஆஃப் ரேடியன்ட் ஹெல்த். ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் sacred wealth. I am the power of infinite creation. I am the womb of infinite creation. உங்களுடைய பவர், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய வெல்த், உங்களுடைய அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப், நீங்க எதெல்லாம் உங்களுடைய பவர் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு இப்போ. ஸோ எல்லாம் இருக்கிற ஒரு பர்சன், அபண்டன்ட்டான லைஃப் வாழ்ற ஒரு பர்சனா உங்களை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஃபீல் த ஜாய், ஃபீல் திஸ் ஃப்ரீடம், feel the wealth is coming, flowing effortlessly in your life. Feel the joy. I am prosperity. I am joy. I am freedom. I am money. உங்களுடைய கைகளை உங்களுடைய ஊம் ஸ்பேஸ்ல உங்களுடைய அடி வயிற்று பகுதியில உங்களுடைய சேக்ரல் சக்கரால கைகள் வச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்கள் பார்த்து உங்களுடைய ஃபெமினன் லீனேஜை பார்த்து உங்களுடைய தலைகள் குனிஞ்சு எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் சப்ரஸ் பண்ண எல்லா எமோஷன்ஸையும் எல்லாத்தையும் நான் வந்து ரிலீஸ் பண்றேன். உங்ககிட்ட இருந்து உங்களுடைய பவர்ஸா மட்டும் நான் எடுத்துக்கிறேன்.
அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணும்போது நெகட்டிவா கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா கார்ட்ஸும் உங்களுடைய ஃபெமினைன் லீனேஜ்ல இருந்து உங்ககிட்ட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா நெகட்டிவ் கார்ட்ஸும் அப்படியே கட் ஆறத விஷுவலைஸ் பண்ணுங்க. There is no space in your body for fear, stress, anxiety, disease, poverty. உங்களுடைய எல்லா ஃபெமினைன் இந்த லீனேஜ்ல இருந்து இருக்கிற எல்லா அம்மாக்கள் கிட்ட இருந்தும் எல்லா தாய்மார்கள் கிட்ட இருந்தும் அவங்களுடைய பவர்ஸ், கான்ஃபிடன்ஸ், லவ், abundance, prosperity, பவர், இது மாதிரி எல்லா நல்ல குணங்களும், கிரியேட்டிவிட்டி, அவங்க கிட்ட இருந்த எல்லா ஸ்கில்ஸும், எல்லா வெல்த்தும், ப்ராஸ்பெரிட்டி, நல்ல ஹெல்த், நல்ல குணம், இது மாதிரி பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்றத ஃபீல் பண்ணுங்க உங்களுடைய ஹோம் ஸ்பேஸ்ல இப்போ. அந்த தாய்மார்களுக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் கிளியர் பண்ணி உங்களுடைய பவரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. All the mothers in my lineage, I honor you. என்னுடைய தலைமுறையிலிருந்து வந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அம்மாக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நான் ஹானர் பண்றேன், உங்களை நான் மதிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை நான் மதிக்கிறேன். நான் இன்னைக்கு முழுமையா ஹீல் ஆயிருக்கேன். நான் ஒரு ஹோல் பர்சனா நான் இன்னைக்கு நான் ஹீல் ஆயிருக்கேன். உங்ககிட்ட இருந்து நல்ல எனர்ஜிஸை நான் எடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய ஹோம் ஸ்பேஸுக்கு. என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தலை குனிஞ்சு உங்களுடைய என்டையர் மதர் லீனேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் கிட்டயும் உங்களுடைய பிளெஸிங்ஸை வாங்கிக்கோங்க. Take a deep breath in, gently breathe out. இப்போ மூன் எனர்ஜி ஒரு பியூர் ஃபெமினைன் எனர்ஜி. மதர் எர்த்தும் ஒரு பியூர் ஃபெமினைன் எனர்ஜி. ஸோ எல்லா ஃபெமினைன் எனர்ஜிஸ் கிட்ட இருந்தும் பிளெஸிங்ஸையும் அவங்களுடைய அந்த ஃபெமினைன் எனர்ஜி பவரையும் கிரியேஷன் பவரையும் வாங்கிக்கோங்க. அவங்களோட பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணிட்டு அவங்களுக்கு உங்களுடைய கிராட்டிடியூட நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. இன்ஹேல் healing energy. Exhale gratitude. Inhale power. Exhale love. Inhale wealth. Exhale freedom. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மூச்சு காற்றுலையும் உங்களுடைய ஓன் பவர், உங்களுடைய மதர்ஸோட பவரை நீங்க இன்ஹேல் பண்றீங்க. இந்த ரேடியண்டான ஒரு எனர்ஜியை உங்களுடைய என்டையர் லைஃப் ஃபுல்லா நீங்க அபண்டன்டா, ஹெல்தியா, வெல்தியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜிஸ் எல்லாத்துக்கும் உங்களுடைய மறுபடியும் கிராட்டிடியூட தெரிவிச்சு, I am money, I am healthy, I am wealthy, I am the creative force of energy, I am womb of creation. So, I am magnetic, I don't need to chase anything. எல்லாமே என்கிட்ட இருந்து தான் கிரியேட் ஆகுறது அப்படிங்கிறத ஒரு பியூர் ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிட்டு எப்போ நீங்க ரெடியா ஃபீல் பண்றீங்களோ உங்களுடைய கைகளை ரப் பண்ணி இந்த கண்கள் முகத்துல இந்த ஹீட்டை அப்ளை பண்ணிட்டு நீங்க கண்களை திறந்துக்கலாம். மறுபடியும் உங்களுடைய நன்றிய எல்லா மதர்ஸ்க்கும், நம்மளுடைய லீனேஜ்ல வந்திருக்கிற எல்லா மதருக்கும், நிலாவுக்கும், நிலவிற்கும், மதர் எர்த்துக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.
அவங்களுடைய பிரசன்ஸையும், அவங்களோட பிளெஸிங்ஸும், அவங்களுடைய கைடன்ஸும் நமக்கு எப்பவுமே வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. மெதுவா கண்களை திறந்துக்கலாம்.